இவ்வளவு நாளா இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணாங்க. எங்க பார்த்தாலும் அமெரிக்காவும் மோடியும் கட்டி பிடிச்ச மாதிரி போட்டோவும் நம்ம சோசியல் மீடியால அதிகமா பாத்துக்கிட்டு இருந்தோம். இனிமே அந்த போட்டோவை நம்மளால பார்க்க முடியாது. இருக்கிறதுலயே இந்த உலகத்திலேயே அமெரிக்கா ரொம்ப பலம் வாய்ந்த நாடு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா விதத்திலுமே. இப்போ அந்த நாட்டோடயே நம்ம மிகப்பெரிய ஒரு பகையை சம்பாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. அதுவும் உலக நாடுகள் எல்லாருமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னா மண்டே சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரி நாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையாட்டிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல இந்தியா மட்டும் நீ யாரா என்கிட்ட சொல்றது, நீ சொல்றதுனால கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த பிரச்சனை நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். டாரிஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த டாரிஃப்னா என்ன, இந்த பிரச்சனை எதுக்காக வந்துச்சு, எதுக்காக இப்ப இந்த பிரச்சனை அமெரிக்காவும் நம்மளுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுக்கு இடையில எதுக்கு ரஷ்யாக்காரன் உள்ள வந்தான், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் ஒரு 6 மாச காலமாக ஒரு சின்னதா லைட்டா ஒரு அரசல் புரசல ஒரு சில பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னைக்கு இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றலாம் அன்னையில இருந்து இந்தியா மேல ஒரு கண்ணாவே இருக்காரு. அமெரிக்கால வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் அதிகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்கால வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களுக்கு, அமெரிக்கால இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு வேலை இல்லாம போயிடுது. அதனால சீக்கிரமாவே இவங்க எல்லாத்தையுமே உங்க நாட்டுக்கு, அதாவது இந்தியாவை தேடி போயிருங்க. அதையும் மீறி இந்தியாக்காரனை வச்சு ஒரு கம்பெனிக்காரன் அமெரிக்கால கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அந்த கம்பெனிக்காரன் நீ என்ன பண்ணி நீயும் கம்பெனியை தூக்கிட்டு இந்தியாவுக்கு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி கம்பெனிக்காரனே மிரட்டினாப்ல. இப்ப இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய நாட்டுல உள்ள எல்லா பொருட்களுக்குமே, அதாவது நம்ம கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கூட அதிகமான வரியை ட்ரம்ப் போட்டிருக்காரு. எந்த மாதிரி போட்டிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். டாரிஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை 25% வரியை உயர்த்தி இருக்காரு. அது பத்துல இன்னொரு 25% வரியை உயர்த்தி இருக்காரு. சரி திரா, வரி உயர்த்தினா என்ன, இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம நாட்டுல ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஐபோன் வாங்குறீங்க. ஏன் ஐபோன் இல்ல, ஒரு போனுன்னு வச்சுக்கோங்க. ஒரு போனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே கம்பெனி அங்க, அதாவது ஃபாரின்ல அமெரிக்கால என்ன பண்ணும் அப்படின்னா, அதே கம்பெனி அதே மொபைல அதே பிராண்ட்ல அங்கே மேனுபேக்சர் பண்ணும். சோ நம்ம ஊர்ல 50,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருளை அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு 40,000 ரூபாய்க்கு விற்பான். அப்போ அதனால இந்தியால வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வேலை இல்லாம போகும். அதனால இந்தியால தயாரிக்கக்கூடிய இந்த பொருட்களும் அதிகமா சேல் ஆகாம போறதுனால நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். பயங்கரமா இந்தியாவில் உள்ள பொருட்கள் பூரா விற்காம கிடக்கும். சோ இதனால என்ன பண்ணுது நம்ம கவர்மெண்ட் அப்படின்னா, நம்ம இந்திய மக்களை காப்பாத்துறதுக்காக நீ உன் நாட்டுக்குள்ள இருந்து கொண்டு வர்ற இந்த மொபைலோட வரிய நான் உயர்த்துறேன். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு 50,000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருளை வரியை உயர்த்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணா 60,000 65,000 அப்படின்ற மாதிரி உயர்த்தி விடும். சோ அதனால இந்திய மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே வெளிநாட்டுல இருந்து 60,000 65,000 வரக்கூடிய பொருள் அதே பிராண்ட்ல நம்ம ஊர்ல 50,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம 50,000 ரூபாய்க்கு வாங்க போயிருவோம். சோ இதனால அமெரிக்கா கவர்மெண்ட் ட்ரிகர் ஆகுது, ட்ரம்ப் ட்ரிகர் ஆகிறாரு. இதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப நீ உயர்த்தினா நானும் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து என்னென்ன பொருள்லாம் அமெரிக்கால ஏற்றுமதி ஆகுதோ அது எல்லாத்துக்குமே நான் வரியை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25% அதிகமா உயர்த்திட்டாரு. சரி, இந்த மாதிரி உயர்த்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 20% வரி உயர்த்தினாலே நம்மளுக்கு மிகப்பெரிய அடி விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த 25% அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சதவீதம். சோ அதனால நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான். சரி, எதுக்கு திடீர்னு இந்த வரியை உயர்த்தணும் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ண அவரோட மென்டாலிட்டியும் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம சொல்றதை இந்த உலக நாடுகள் எல்லாமே கேட்கணும், நம்மளுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில உள்ள ஒரு மனிதர் ட்ரம்ப். சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ரீசெண்டா கொஞ்ச நாள்ல ரஷ்யாவோட அதிகமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட எண்ணெய் பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரஷ்யாவோட நம்ம கை கோர்த்திருக்கோம். அதுக்கான காரணம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கு நம்மளுக்கு இந்த அணு ஆயுதங்கள்லாம் அதிகமா கொடுத்து, இப்ப பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் நடந்த பிரச்சனையில கூட நிறைய அணு ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணாங்க. அவங்களோட அந்த மிசைலை வச்செல்லாம் நிறைய நம்ம நாட்டை நம்ம காப்பாத்திக்கிட்டோம்.
அதனால ரஷ்யாவோட நம்ம அதிகமான ஒரு இணக்கத்துல இருக்கோம். இது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. நீ எப்படி அவனோட நீ இப்படி சகவாசம் வச்சுக்கலாம், எதுக்கு நீ அவனோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ற, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், அவனை நான் மொத்தமா முடிக்கணும்ன்றீங்க, இந்த நேரத்துல போய் நீ அமெரிக்காக்காரனோட போய் ரஷ்யாக்காரனோட போய் நீ இப்படி ரிலேஷன்ஷிப் உறவு கொண்டாடினா நான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோபத்துக்காக மட்டும்தான் அவர் ட்ரம்ப் நம்ம மேல உள்ள இப்படி ஒரு கொலை காண்டுல இருக்காரு. சரி, மத்த நாடுகள்லாம் ஏன் ட்ரம்ப் சொல்றது இப்படி மண்டே ஆட்டிட்டு கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாடுகளோட என்ன சொல்றது எல்லைகளே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எப்படி கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா, ராணுவ உதவியில இருந்து அணு ஆயுதங்கள்ல இருந்து எல்லாமே நிறைய நாடுகளுக்கு அமெரிக்கா தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஏன் அந்த நாட்டோட ராணுவ வீரர்கள்லாம் இப்ப நிறைய நாடுகளோட பாதுகாப்பு எல்லைகள்ல அவங்க அந்த நாட்டுகளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற வழியே இல்லை, நம்ம அவங்கள்ட்ட போய் நின்றுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நிறைய நாடுகள் அமெரிக்கா சொல்றதுக்கு எல்லாத்தையுமே மண்டையாட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாட்டோட ஒரு என்ன சொல்றது ஆர்மி நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய ரஷ்யாவோட தான் இந்த அணு ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டு நம்ம உறவு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மிக பெரிய பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த பிரச்சனை இப்பதான் சிம்பிளா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வரி உயர்த்துறது அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஆரம்பிச்ச பிரச்சனை ஃபியூச்சர்ல இது எங்க போய் முடியும் அப்படின்றது சொல்லவே தேவையில்லை. அது எங்க வேணாலும் போய் முடியலாம். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சோ இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திரும்ப ட்ரம்ப் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ஒழுங்கா, அதாவது அமெரிக்காக்காரில் உள்ள கம்பெனிக்காரன்ட்ட ஃபுல்லாமே என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ உன்னோட ப்ராஜெக்ட் அதிகமா இந்தியாக்காரன்ட்ட தான் கொடுத்துருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்தியால வேலை பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் எல்லாரோட ப்ராஜெக்ட்டுமே அமெரிக்காட்ட இருந்து தான் வாங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதான் நைட்டு பூரா நம்ம பசங்க வேலை இல்லாம போய் நைட்டு பூரா உட்காந்து எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதனால இந்தியாவில வேலை பார்க்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸ் இவங்களோட வேலைகள் சீக்கிரமாவே கொஞ்சமா பறி போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சமா போய்கிட்டு தான் இருக்கு. பாதி பக்கம் ட்ரம்ப் நீ இந்தியாக்காரன் கொடுக்குற ப்ராஜெக்ட் பூரா க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாதி வேலை போகுது. அதுக்கு அடுத்ததான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்ததுல மூலமா இன்னும் நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருந்தது. இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சமா அதிகமா போயிட்டு இருந்துச்சுன்னா, இப்ப இருக்கிற ப்ராஜெக்டே அமெரிக்காக்காரன் புரியுனா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான என்ன சொல்றது வேலைகள் ஐடி கம்பெனி சைட்ல இருந்து போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இந்த பிரச்சனை இதோட தான் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதோட முடியறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இப்பதான் லைட்டா ஒரு பனிப்போர் அப்படின்னு சொல்றத விட வரி மாத்தி டாக்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. சீக்கிரமே இந்த பிரச்சனை கன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லையோரங்கள்ல நின்று சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட கவர்மெண்ட்ல இருந்து ஆர்மில இருந்து இப்ப லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல மோடியை அதிகமா கலாய்ச்சி வேற விட்டுட்டாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்றது இனிமேதான் தெரியும். இதை பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சிம்பிளா சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அது இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சீக்கிரமாவே ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நம்ம வீடியோ லைக் பண்ணி நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பாக்குறேன். டாடா பை பை. See you.